இன்னைக்கு நிஷா வந்து என்ன எங்களோட கல்யாண ஆல்பத்தை பார்க்க போகிறோம். மேரேஜ் ஆல்பத்தை பாருங்க எங்களோடது. இது கல்யாணம் எத்தனை வருஷம்? 10 years. 2006 கல்யாணம் ஆனிச்சா? 2007 தர்னீஷ் பிறந்தார். இப்போ 2026 இந்த மே மாதம் தானே வந்துச்சுன்னா 10 வருஷம் கம்ப்ளீட். 11வது வருஷம் ஸ்டார்டிங். எங்களுக்கு வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க இந்த வீடியோக்கு அப்புறம். அதுக்கு நானே சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து மண்டபம் கோயில் எல்லாம் நடக்கல. சிம்பிளா வீட்லயே இருக்கிறவங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு சைடும் 2 பேர் யார் யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்க வீட்லயே வச்சு செஞ்சாச்சு. வீட்லயே தான் செஞ்சோம். சிம்பிளா தான் செஞ்சோம். சிம்பிளான ஆல்பம் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஃபோட்டோ எல்லாம் காமிக்கிறேன், நிஷா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சும்மா கம்பெனிக்கு போனப்ப சும்மா எடுத்த போட்டோ. அதை ஃபர்ஸ்டா இருக்கட்டும் அப்படின்றக்காக இதுல நிஷா வயசுக்கு வந்தப்ப எடுத்தது இல்ல, அதுக்கப்புறம் எடுத்தது. வேலைக்கு போயிட்டு இருந்தேன். செல்வா கல்யாணம் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அது. அப்ப எப்படி இருந்திருக்கா பாருங்க கல்யாணம் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி. பால்வாடி பிள்ளை மாதிரி. ஓகே, இது வந்து பாத பூஜை பண்றப்ப எடுத்த பாத பூஜை. இது எங்க பாப்பா இப்போ இதெல்லாம் 10வது படிச்சுக்கிட்டு இருக்கு. 8வது படிச்சுக்கிட்டு இருக்கா. 8வதா? இதுவும் இந்த வீட்டில் தான் கல்யாணம் வச்சு ஒரே கிளார் அடிக்குது மின்னு மின்னு. அப்படியே வை இப்போ நல்லா தெரியுது. அது மேலே பேப்பர் இருக்கனால அப்படி அடிக்குது. இது வந்து அச்சதை போடுறாங்க. இது வந்து தாலி எடுத்து கொடுக்கறது. இது வந்து தாலி எடுத்து கொடுக்கறது. இது வந்து கட்டுறது பின்னாடி வரும். கல்யாணம் எங்கே நடந்துச்சுன்னா பல்லடத்துக்கு பக்கத்தில். பல்லடத்துல தான் வீட்டில் நடந்தது. வீட்டில் தான் பண்ணோம் இந்த கல்யாணம். செல்வா வந்து கட்டுறாரு, தாலி கட்டுறது. இது நிஷாவோட சௌரி முடி. நெக்ஸ்ட்டு இது எங்கள் டோட்டல் ஃபேமிலியே இதுதான். எங்களுக்கு கல்யாணம் ஆகல. என் கழுத்தில் மாலையே போடாமல் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் ஆகல கழுத்தில் நானும் மாலை போடல. நிஷா பதட்டத்தில் மாலையெல்லாம் மாத்தல. இதுக்கு அப்புறம் தான் மாலை மாத்தி நாங்க போட்டோ எடுத்துருக்கோம். இங்க பாருங்க, கட்டுறது கட்டிட்டாங்க. தாலி கட்டையில வந்து மாலையே இல்ல பாருங்க. மாலை இல்லாம கட்டியாச்சு. அதுக்கப்புறம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மறந்துட்டு அதுக்கப்புறம் சும்மா தான். எங்களுக்கு எத்தனை மணிக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு பாருங்க. 9. ஓடாத வாட்ச். இது வந்து பொட்டு மாத்தி மாத்தி பொட்டு வைக்கிறது. இது தாலியில பொட்டு வைக்கிறது. இப்போ மாலையெல்லாம் போடாமல் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக மாலை போட்டுக்கிட்டோம். இது வந்து மெட்டி போடுறது. மெட்டி போடுறது, காலில் மெட்டி போடுறது நிஷாவுக்கு. இப்படி காமெடி. அதுதான் இப்படி பண்ணா நீங்க மறுபடியும் கீழே. சரி, இது சும்மா போஸ் கொடுத்தது. இந்த போட்டுக்க பாருங்க மாலை. இப்போ மாலை போட்டாச்சு பாருங்க. கடைசியாக ஃபோட்டோ எடுக்கையில் மாலை போட்டோம். இது இந்த தம்பி இவெல்லாம் நல்ல இப்போ 7வது படிப்பான். 5வது. தர்னீஷ் 4வது. 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கல்யாணத்துக்காக 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தது. எப்படி காட்டுறேன் கரெக்டா தெரியுதா நல்லா? ஓகே, அடுத்தது இதில் செல்வாவை கோணையா போயிருங்க. எங்க காணாம இந்த அது இல்லை, இன்னொன்று நல்லா கோணையா போயிருக்கு. இது நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக எடுத்தது. சூப்பராக இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உறவுகள். இது மாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா தாலி கட்டுற மாதிரி சும்மா எடுத்தது ஒரு ஃபோட்டோ இது. அடுத்தது மாலை மாத்துறது. இது நிஷாவோட ஃபேமிலி, அம்மாவும் தம்பியும். தம்பி இவன் தான் இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா அவனா இவன் பார்க்குற அளவுக்கு மாறிட்டாங்க. இது வந்து செல்வாட அம்மாவும் அப்பாவும், என்னுடைய மாமனாரும் மாமியாரும். இது தனியா எடுத்த போட்டோ. இது எங்க அம்மா எல்லாரும் இருக்காங்க. ஓகே, இது சின்ன அண்ணி பாப்பா. இப்ப பையன் பிறந்திருக்கான். இப்போ இன்னொரு பையன் மிக்கி பையன் பிறந்திருக்கான். ஓகே, வேற என்ன? இது 3 அண்ணன். இவர் ஒரு அண்ணன், இவர் ஒரு அண்ணன், இவர் ஒரு அண்ணன். ஓகே, வேற என்ன? இது ஒரு குரூப் ஃபோட்டோ. ஓகே, அவ்வளோதானே நிஷா? இதெல்லாம் மற்ற ஃபோட்டோலாம் இருக்கிறது இன்னொரு நாளைக்கு. ஃபோட்டோ இருக்குது, அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த தரணீஸ் இதை மட்டும் காமி. இது தரணீஸுக்கு வந்து 16 நாள் பிறந்து 16 நாள் சாமி கும்பிடுவாங்கல்ல 16ன்னு.
16ல் கல்யாணம். இது அத்தை, செல்வாட அம்மா, அப்பா. அது மூஞ்சி ஏன் அப்படி இருக்கு சொல்லு? எங்கள் அம்மா கோவத்துல போட்டோ எடுக்க வரலன்னு இல்லை, ஃபோட்டோ எடுக்க வரலன்னு இல்லை, அண்டா வந்து உள்ள போட்டோவுக்கு கூப்பிட்டனாலதான் உள்ள தருதலை பிள்ளைங்களே ஒன்றும் பார்க்க முடியல. இதில் இன்னொன்று வேற வந்திருக்குன்னு. சரி, மற்ற நம்ம ஆல்பம்லாம் வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம என்கிட்ட இருக்கிற எல்லா போட்டோ கலெக்ஷன் போடுறோம். இந்த வீடியோவுக்கு வேணா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற எல்லா போட்டோவும் எடுத்து போடுறோம். ஏன்னா நிஷா வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபோட்டோ கிட்ட வச்சிருப்பில்ல? 500க்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ ஆல்பம் இருக்கு. அவ்வளோ ஆல்பம்ல இதுதான் ஒரே ஒரு ஆல்பம் தான். மீதி எல்லாம் போட்டோ எடுத்து மொபைல்ல எங்க போனாலும் மொபைல்ல போட்டோ எடுப்போம்ல, அதை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். அது பார்க்கலாம். ஒரு நாளைக்கு பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது பழைய சேனல் கிடையாது, நம்மளோட புது சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எங்களோட ஆல்பம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்குலாம் மேரேஜ் ஆகல எங்க நடந்துச்சுன்ற இப்போ எல்லாம் கல்யாணம் ஆனிச்சுன்னா வீடியோவை எடுத்து வந்துருக்கலாம். எனக்கு தெரியல. சரி, ஓகே. உங்களுக்குலாம் எங்க மேரேஜ் ஆனிச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். வீட்லயா, கோவில்லையா, மண்டபத்திலயா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.